வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜாப் அலர்ட் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே முக்கியமான ஒரு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான். குறிப்பா தமிழ்நாடு அரசு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, விருதுநகர் மாவட்ட சுகாதார சங்கம் அதாவது DHSல இருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. வாங்க இதை பத்தின முழு விவரங்களையும் இப்ப பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாம் என்னென்ன கவர் பண்ண போகிறோன்னா, இந்த முக்கிய அறிவிப்பு என்னென்ன பதவிகள் இருக்குது, அதுக்கான தகுதிகள் என்ன, சம்பளம் மற்றும் தேர்வு முறை எப்படி இருக்கும், அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது, முக்கியமாக என்னென்ன தேதிகளை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இது எல்லாத்தையும் டக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த முக்கியமான அறிவிப்பை பற்றி பார்த்துடலாம். விருதுநகர் மாவட்டத்தில் அரசு துறையில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த DHS வேலை வாய்ப்பு உண்மையிலேயே ஒரு அருமையான வாய்ப்பு. மொத்தம் 15 காலியிடங்களை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. என்னடா 15 தானான்னு யோசிக்காதீங்க. சரியான தகுதி இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக லைஃப் செட்டில் ஆகிற மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பு தான். சரி, அடுத்து என்னென்ன பதவிகள் காலியா இருக்கு, யாருக்கெல்லாம் தகுதி இருக்குன்னு பார்க்கலாம். இதுல உங்களுக்கான வேலை இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்க நிறைய துறைகளுக்கான பதவிகள் இருக்குங்க. மெடிக்கல் ஆஃபீஸர், மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் அதாவது சுகாதார ஆய்வாளர் கிரேட் 2, ANMன்னு சொல்லப்படுற துணை செவிலியர், ரேடியாலஜிஸ்ட், மருத்துவமனை பணியாளர், சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர், செக்யூரிட்டி கார்டு, அப்புறம் ஹியரிங் அண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட். இவ்வளோ பதவிகள் இருக்கு. இதுல உங்க துறை சார்ந்த பதவி இருக்கான்னு நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பதவிக்கும் என்ன கல்வி தகுதி வேணும்னு பார்க்கலாம். மெடிக்கல் ஆஃபீஸர் பதவிக்கு அங்கீகரிக்கப்பட்ட MBBS டிகிரியும் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில்ல ரெஜிஸ்டர் செஞ்சிருக்க வேண்டியதும் கட்டாயம். அடுத்து ஹெல்த் ஒர்க்கர் கிரேட் 2க்கு நீங்க +2ல பயாலஜி அதாவது பாட்னி ஜுவாலஜி படிச்சிருக்கணும். ANM பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு பயாலஜி கூடவே ANM ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். இது போக மற்ற ரோல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு பாஸ் பண்ணதுல இருந்து டிகிரி முடிச்சவங்க வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து எல்லாரும் ரொம்ப எதிர்பார்க்கிற சம்பளம் மற்றும் தேர்வு முறையை பத்தி பார்க்கலாம். சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் ஆஃபீஸர் பதவிக்கு மாசம் 63,000 ரூபாய்னு ஒரு சூப்பரான சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற பதவிகளுக்கெல்லாம் மாவட்ட சுகாதார சங்கத்தோட விதிமுறைகள் அதாவது DHS நார்ம்ஸ் படி சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வயது வரம்பும் இந்த DHS ரூல்ஸ் படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, இதுல 3 ஸ்டேஜஸ் இருக்கு. முதல்ல உங்க அப்ளிகேஷன்ஸை ஸ்கிரீனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தகுதியானவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும். கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஆனா ஒண்ணுங்க, இது விருதுநகர் மாவட்டத்துக்கான ஒரு கான்ட்ராக்ட் அடிப்படையிலான வேலை. அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது போல உங்களுக்கான வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து துல்லியமா தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் அலர்ட் தமிழ் சேனலோட எப்பவும் இணைஞ்சிருங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான பகுதி, எப்படி அப்ளை பண்றது. இந்த ப்ராசஸ் முற்றிலும் ஆஃப்லைன் முறை தாங்க. வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு இந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் 1, virudhunagar.nic.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. ஸ்டெப் 2, அங்க இருக்கிற அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, அந்த ஃபார்ம்ல கேட்டிருக்க எல்லா டீடைல்ஸையும் எந்த தப்பும் இல்லாம கிளியரா ஃபில் பண்ணுங்க. ஸ்டெப் 4, ஃபில் பண்ண அப்ளிகேஷனை தேவையான டாக்குமெண்ட்ஸ் கூட சேர்த்து DHS அட்ரஸ்க்கு தபால் மூலமா அனுப்பி வைங்க. ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான், ஆனா எந்த மிஸ்டேக்கும் இல்லாம கேர்ஃபுல்லா பண்ணணும். கடைசியா முக்கிய தேதிகள். கடைசி நேரத்துல பதற்றமா ஓடுறத தவிர்க்க இந்த டேட்ஸை கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற தேதி June 18, 2026. அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் July 6, 2026. டைம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. அதனால ஜூலை 6ஆம் தேதிக்குள்ள உங்க அப்ளிகேஷன் அங்க போய் சேர்ற மாதிரி உடனே செயல்படுங்க. நீங்க அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய சரியான முகவரி இதுதான். இப்போவே இந்த அட்ரஸை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தபால் அனுப்புறதுக்கு முன்னாடி அட்ரஸ் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது போன்ற அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் யூடியூப் சேனல் ஜாப் அலர்ட் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.